Hi everyone, welcome back to our channel Bali Tamilan. இன்னைக்கு நம்ம ஃபுட் சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பூபூர் ஐயம், இந்தோனேஷியாவுடைய ஸ்பெஷல் பூபூர் ஐயம். வாங்க பார்க்கலாம். Let's have this today. இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபூர் ஐயம். ஸோ இது வந்து இந்தோனேஷியாவோடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். சரி, இப்போ நம்ம வந்து 1 by 1 டேஸ்ட் பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சிக்கன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காடை முட்டை. ஸோ காடை முட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காடை முட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து லிவர் நினைக்கிறேங்க. ஆமாம், சரி, ஓகே. ஸோ இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பூபூர் ஐயம்னுவாங்க. ஸோ இந்த பூபூர் ஐயம் அப்படின்னா வந்து இது என்ன ஃபுட்டோடைய ட்ரெடிஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் சிக்கன் கார்கி அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சைனீஸ்ல இருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு இந்த டிஷ் அப்படின்றாங்க. பட் கான்கி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஊர் பாஷையில வந்து தமிழ்ல வந்து கஞ்சி. ஸோ கஞ்சி தாங்க அது வந்து சைனால வந்து கான்கி அப்படின்வாங்க. ஸோ அதுவே வந்து இங்க இந்தோனேஷியால வந்து பூபூர் ஐயம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா பார்த்துருப்பீங்க, ஒயிட் ரைஸ் தாங்க, ஃபுல்லா கஞ்சி தான். அதுல வந்து என்னன்னா முட்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன்ல இருந்து சூப்பு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டோஃபு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீனட் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ரைட் ஆனியனு. அதுக்கு மேல வந்து பார்ஸ்லி லீஃப், அதாவது பார்ஸ்லி இல்ல கொரியண்டர் லீஃப். இது வந்து கொரியண்டர் இல்ல, பார்ஸ்லி லீஃப் தாங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இருங்க, ஒரு வாய் வைக்கலாம், ஒரு பைக்கு. சூப்பரா இருக்குங்க, என்னுடைய ஃபேவரட்டுங்க. ரொம்ப சாஃப்டா மைல்டா இருக்கு, ஸ்பைஸ் எதுவும் இல்லை. ஸ்பைஸ் வேணும்னா நம்ம சம்பல் கேட்கலாம், அவங்க கொடுப்பாங்க. ஸ்பைஸ் வேணும்னா நம்ம ஆட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டோஃபுங்க, தெரியுதான்னு தெரியல, டோஃபு. எக்ஸலண்டா இருக்குங்க. இந்த சிக்கன் வந்து ஒரு பைட் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டா தாங்க இருக்கு. இது வந்து கூட வந்து அப்பளம் கொடுத்துருக்காங்க.
ம், அப்பளம் நல்லா இருக்குங்க. இவங்க ஊர் அப்பளம்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் இந்த ப்ரான் கிராக்கர்ஸ் அது மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வந்து ப்ரானுடைய ஃபிளேவர் இருக்கும். அந்த ஃபிஷ் கிராக்கர் இது ஆக்சுவலா சொல்ல போனா அப்பளம் சூப்பரா இருக்குங்க. காலையில வந்து பழைய கஞ்சி, நம்ம ஊர்ல வந்து அது கூட வந்து பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், அது இல்லாம கருவாட்டு குழம்பு, நான்வெஜ், சிக்கன், மட்டன் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்க, அதே ஸ்டைலு தாங்க இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரான் கிராக்கர்ஸ்ங்க. அது கூட வந்து சிக்கன் சூப்பு, அதுக்கு மேல வந்து சிக்கன் போட்டிருக்காங்க. பழைய கஞ்சி, பழைய கஞ்சின்னு சொல்ல முடியாது, இது புது கஞ்சி தான். ஆக்சுவலா வந்து மார்னிங்கே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி அந்த ரைஸ் இது பண்றாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா டேஸ்ட் கொஞ்சம் சால்ட்டாவும் இருக்குது, கொஞ்சம் சேவரியாவும் இருக்கு. அது இல்லாம சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, ஃப்ரைடு ஆனியன் போட்டிருக்காங்க. இதுல மெயினான ஒரு விஷயமே என்னன்னா இந்த சிக்கன் சூப் தாங்க. அதுல வந்து ஃபிளேவர் பண்ணியிருக்காங்க, இன்ஃபியூஸ் பண்ணி. அது நல்ல டேஸ்டா இருக்குங்க. சம்பல் சம்பல் யா, சம்பல் வேணும்னா நீங்க தனியா கேட்டுக்கலாங்க. ஸோ இது வந்து சில்லி பேஸ்ட், உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும்னா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைசியா தாங்க சாப்பிடுவேன். அதனால இந்த ஸ்பைஸ் அப்படியே மேல அப்படியே ஊத்திட்டு, ஆஹா ஓகே, இந்த ஸ்பைஸோட இப்போ ஒரு பைட் வைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க பர்ஃபெக்ட் டேஸ்ட். இப்பதான் கரெக்டான டேஸ்ட்ல இருக்கு. இது வந்து கலூர் கலூர் பூயோ அப்படின்வாங்க. இது என்னன்னா காடை முட்டை. இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரை பண்ணிருக்கிறாங்க, பாயில் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ரை பண்ணிருக்காங்க ஆயில்ல. நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காடை முட்டை நல்லா இருக்குங்க. காடை முட்டை சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்க, கேப் ஆயிடுச்சு. எப்பவுமே ரெகுலர் எக்கு, வாத்து முட்டை, கோழி முட்டை தான். பட் அதேதான், அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. பட் நல்லா இருக்கு. இட்ஸ் குட். ஸ்பைஸ் கொஞ்சம் ஓவரா போட்டுட்டேங்க, லைட்டா போட்டிருக்கணும். இவங்களோட ஸ்பைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பைசியா இருக்குங்க. ரெட் சில்லி வேற லெவல்ல காரமா இருக்கு. அருமை. காலையில கஞ்சி, அது கூட வந்து ஃபிளேவர்ஃபுல்லான டிஷ். வெரி நைஸ். இந்த ப்ரான் கிராக்கர்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே மீனோடைய ஃபிளேவர், சீ ஃபுட்டோடைய டச். அமேசிங்கா இருக்கு. ஒரு பைட் ஒன்று வைக்கலாங்க. பைட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சரியான ஒரு பைட் ஒன்று வைப்போம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் வைக்கும் போது ஆஹா, நல்லா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து இந்தோனேஷியாவுக்கு வரீங்க, பாலிக்கு வரீங்க அப்படின்னா நீங்க மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய இன்னொரு டிஷ் வந்து பூபூர் ஐயம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி வாயில போட்டோன்னு கரையுதுங்க. அவ்வளவுதாங்க, அது போட்ட உடனே அப்படியே 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 போதுங்க, வேற லெவல்ல இருக்கு. இதுல கடிக்கணும்ன்றதுனால இந்த பீனட் போட்டிருக்காங்க.
இந்த காரம் போட்டு சாப்பிடும் போதுதாங்க அந்த ஒரு நம்ம ஊர் ஸ்டைல் வருது. ஆனா இவங்க வந்து காரம் வந்து தனியா சம்பல் சொல்லி தனியா வச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து இவங்க காரத்தை வந்து சாப்பாடுல சேர்க்கறது இல்ல, தனியா குழம்புலயோ இதுலயோ அவங்க தனியா சம்பல் செஞ்சுட்டு அதுல வந்து சேர்க்கறாங்க தனியா. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க மறுபடியும் கூட நீங்க ரீஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்பளம் வேணுமா, இல்லாட்டி வந்து டோஃபு வேணுமா, இல்ல உங்களுக்கு வந்து இந்த பீனட் வேணுமா, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேணுமா, நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரிங்க மார்னிங். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க இங்க மார்னிங்கு. நிறைய மார்னிங் வந்து இங்க ஒரு 2-3 டிஷ்ஷு தான் ரொம்ப ஃபேமஸ். நாசி குன்னிங் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து கோய், இங்க வந்து கேக் ரெடிமேட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் வந்து எடுத்துட்டு போவாங்க. சாரி, அது பாத்தீங்கன்னா ரெடிமேடா இருக்கும். அது வந்து காலையில ஒரு 4:30 5 o'clock ஷாப் ஓபன் பண்ணிடுவாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து வீட்டுல சமைக்க முடியலன்னா டக்குன்னு வாங்கிட்டு ரெடிமேடா வாங்கிட்டு போவாங்க. ஆனா அது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதுல அவ்வளவு வெரைட்டி இருக்கு. நான் அதை பத்தி வீடியோ போடணும்னாலே அது ஒரு பெரிய ஒரு பார்ட் 1 and 2 பார்ட் 2 போற மாதிரி கூட போயிடும். சரி, அதை பத்தியும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம். எல்லா டாப்பிங்கும் காலி பண்ணிட்டேங்க. வெறும் இப்போ ரைஸ் இந்த பழைய கஞ்சி மட்டும்தான் இருக்கு. மறுபடியும் நான் வந்து இந்த மேலே இருக்கிற டாப்பிங் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ஆல் சமூவா சத்து லைக் கென்சி கென்சி பாத்தீங்கன்னா தெரியும். 2வது வாட்டியும் டாப்பிங் பண்ணி வாங்கியாச்சு. எத்தனை வாட்டி வேணாலும் கொடுப்பாங்க. நம்ம வந்து லவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க சாப்பாடு, நம்ம 1க்கு 2 பிளேட் கூட போவோம். சரி, ஸ்பைசியை கொஞ்சம் அப்படி போட்டுக்குவோம். ரொம்ப ஸ்பைஸ் வேணாங்க. அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த கஞ்சியை வந்து வேற லெவல் பண்ணுவோம். இருங்க, மிக்ஸ் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல்ல இருக்குங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. எப்படி முடிச்சிருக்கேன்னு பாருங்க நீங்களே. செம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அவ்வளவுதான், இந்த கடையை விட்டு கிளம்பலாம். அண்ட் இட்ஸ் குட் பிரதர், இட்ஸ் குட். யா, see you guys. நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த என்ன காலையில பிரேக்ஃபாஸ்ட், அடுத்த என்ன எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லஞ்ச், டின்னர், இங்க வந்து என்னென்ன ஃபுட் எல்லாம் வந்து ஃபேமஸ் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.